இதுதான் ஃபஸ்ட்டு தயாரித்த வண்டியா. வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். 35 km/h ஸ்பீடில் போகும் போல். டிஸ்பிளேயே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குங்க மாப்பிள்ள டிஸ்பிளே பற்றி எப்படி இருக்குங்க? கண்ணாடி மாதிரி இருக்குது. தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுட்கார்ட் வந்தாச்சு. அடுத்தடுத்த பிளேஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கு அப்படியே பிளான் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். கார்த்தி வந்துட்டு இருக்கான் கூட ஒரு 3 பேர் வராங்க. ஸோ மொத்தம் நாங்கள் 5 பேர் வந்துட்டு இந்த ஸ்டுட்கார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லீடு எடுத்தால் வர மாட்டேங்குது. அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே. அங்கங்கே வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. அட்வென்ச்சர் பைக் நல்லா வேறு லெவலில் இருக்குது பைக்கு. 1300 cc. இட்ஸ் ரியலி குட். இந்த பைக் க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைனா கார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சைனா கார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப பழைய காலத்தில் கட்டியிருப்பாங்க போல். பால் அடைஞ்சிருக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த கீழேயே வந்துட்டு இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க. இந்த சைனாலலாம் இருக்கும்ல அந்த ஒரு சிம்பிள், அது போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளக்க போயினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பே நல்லாயிருக்கு. என்ட்ரன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. பிளேஸ் நல்லாயிருக்கு. ஆனால் பழைய காலத்து இது மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. நல்லா சைனீஸ் தான் எழுதியிருக்காங்க. சைனா கார்டன். ஏய் ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்குடா. பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி இருக்குது. சைனாவில் போர்டு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஹோட்டலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு. உள்ளே அப்படியே என்ட்ராகி தண்ணிலாம் சும்மா தாமரை, அங்கே ஒரு இடம் உட்காந்துக்கிறதுக்கு, அங்கே ஒரு இடம் இருக்குது. நல்லாயிருக்கு ப்ளேஸு. அதுக்கப்புறம் சும்மா பேக் சைடெலாம் வந்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பிளேஸ் தான். நம்ம இங்கேருந்து டப்புன்னு கிளம்பி வேறு இடத்துக்கு போகலாம். நமக்கு வந்துட்டு பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது இங்கே. பட் நம்ம மியூசியம் இருக்குது. அந்த 2-3 மியூசியம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மெயினாக வந்ததே பார்த்திங்கன்னா அந்த கார் மியூசியத்துக்காண்டி தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதை நான் கண்டிப்பாக நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? வந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் சைடில் ஒரு நல்ல வியூ இருக்குது. இங்கே ஒருத்தன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் தலைவன். செம்ம வியூ. சரி நம்ம அப்படியே இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு கிளம்ப வேண்டியதான். மிலானியோ. இட்ஸ் அ மால் டைப். பட் திஸ் இஸ் ஃபேமஸ் ஒன் ஹியர் இன் ஸ்டுட்கார்ட். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சுருக்காங்க. ப்ரெட் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரெட் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாக ப்ரெட்டு கடை தான் உள்ளக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிலானியோ அப்படின்ற ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். மிலானியோ இன் ஸ்டுட்கார்ட். அவர் ஃபோன் இஸ் நாட் தேர். விவோ இஸ் நாட் தேர். Redmi, the other brands. Old phones. Yeah. நல்லா இருக்குது மால் ஸ்டுட்கார்ட். நம்ம ஜெர்மனிக்கு வந்ததில் இப்போ ஒரு பெரிய மாலுக்கு இப்போ தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நம்ம வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா வெனிலா வித் ஓரியோ. ஸோ வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. 2.75 யூரோவான். இது ஒரு பன்னு வந்துட்டு 220 ரூபா 230 ரூபா. எப்பா எல்லாம் பே பண்ணிகிட்டு இருக்கான். தேங்க்யூ.
Yeah, எடுத்துக்கோ. Thank you. So now we are going to library. இதை உள்ள போய் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பப்ளிக் லைப்ரரிலாம் எப்படி இருக்குது இங்கே ஜெர்மனியில் அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்காங்க. டேக் த டைம் டு ஸ்மைலா, டேக் த டைம் டு ஸ்மைல். பப்ளிக் லைப்ரரியெல்லாம் போயிட்டு எடுக்கலாமான்னு தெரில, அப்படியே பதுக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஹெட்ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது உள்ள கவர, வேறு லெவலில் இருக்குது. It's very beautiful, very 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 beautiful bro. It's nice. வேறு லெவலில் இருக்குது லைப்ரரி. வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. நான் இந்த மாதிரி லைப்ரரிக்கெலாம் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் லைப்ரரிக்கு அதிகமாக போனது கிடையாது. ஸோ லுக்கிங் எனக்கு புதுசாக இருக்குது இந்த லைப்ரரி. எல்லோரும் வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ செம்மையாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பப்ளிக் லைப்ரரி, ப்ரைவேட்லாம் கிடையாது, கவர்மெண்ட்டே வச்சு நடத்துகிறது. ஸோ செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த கன்வேயர் பெல்ட்டில் பார்த்திங்கன்னா அது போய்ட்டு வந்துட்டே இருக்குது. இது மானிட்டராடா. ஸோ இதுதான் டாப் வியூ, எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த லைப்ரரியோட டாப் வியூ. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டுட்கர்ட்டில் ஒரு ஃபேமஸான லைப்ரரி ப்ளஸ் ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் ஃபோட்டோவை போட்டு சும்மா புக்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு சும்மா அப்படி சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, சும்மா நம்ம படிக்க போகிறதில்ல, சும்மா என்னென்ன இருக்குது அப்படியே ஒரு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அடுத்த பிளேஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வேறு லெவலில் இருக்குங்க, சரியான சாஃப்ட்டு, செம்மையாக இருக்குது. உட்கார்றதுக்கே செம்மையாக இருக்குது, தொடுறதுக்கும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ட்ரெயின் வரும், அப்போ உங்களை காட்டுறேன் பாருங்கள். ட்ரெயின் இஸ் கம்மிங், எல்லோ கலர் ட்ரெயின், நல்லா இருக்குது ட்ரெயின், குட்டி ட்ரெயின். பாரிஸ்லேயே ட்ரெயினில் ஏறுறத அவசர அவசரத்தாச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த தண்ணியை பறக்க விட்டுட்ருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டும். ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன டவருன்னு தெரில, சும்மா மேலே போக வேண்டியதான் நினைக்கிறேன். மேலே ஏறிட்டு இருக்காங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா மேலே போகணும். ஸோ இது மேலே ஏறணுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல வியூ கிடைக்குது. நம்ம பார்க்கலாம், அந்த இடத்த நல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறலாம். செம்ம வெயில், இந்த வெயிலில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம், எல்லா பக்கமும் சுற்றிட்டுருக்கோம். இருக்கா இனிமே பயங்கரமாக இருக்கும். வாங்க எப்பா நல்லா ஆடுது கிட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ச்சே மியூசியம் வந்திருக்கோம். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். போர்ச்சே ஓகே ஏதோ ஒன்று. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க டாப்பில். 3 கார் நிற்கிது இங்கே, வெறித்தனமாக நிற்கிது காரெல்லாம். நம்ம நிறையா கார் இன்னும் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. நம்ம பண்ணுற அலப்பறைக்கு அளவே இல்லாமல் போச்சு பாரு. ஒரு பெரிய வேர்ல்டு கிளாஸ் ஒரு மியூசியமு, கார் மியூசியமு, போர்ச்சே மியூசியத்துக்கு முன்னாடி உட்காந்து புளியோதரையும் எக் ஃப்ரைடும் சாப்பிட்டுருக்கோம். சரியான ஃபன்னாக இருக்குது. எந்த ஊராக இருந்தாலும் நம்ம ஊர் புத்தியை காமிச்சிருது. சுவிட்சர்லாந்து போனப்போ புளியோதரை கட்டிட்டு போயிடுச்சு. பாரிஸ் போனப்போ சப்பாத்தியும் தக்காளி தூள் கட்டிட்டு போயிடுச்சு.
I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding. From the words I spit, so sharp, so freezing. So cold, behold, frostbite they feeling. I could tear you apart or I could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. எப்பா பின்னாடி பாருங்க எப்படி இருக்குண்ணே. அப்பா டே டயரே சரியான பெரிய டயரு. தரையை ஒட்டி தான் போகும் காரு சல்லுன்னு. செம்ம. இதுவும் நல்லா இருக்கு. பரவாயில்ல, ஸ்டுட்கர்ட்டுக்கு வந்ததுக்கு இது ஒர்த்து. ஆடியும் போச்சையும் சேர்ந்து பண்ணியிருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் இந்த மாடல் அப்படின்னு போட்டிருக்கு. செம்ம. நிறைய கார் இருக்குது, நம்ம எதுவுமே பார்க்காம போயிட்டுருக்கோம். டைம் இல்லை எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு பார்க்குறதுக்கு. அப்படியே பாட்டு போகலாம் ஒரு கிளான்ஸு போயிட்டு நம்ம ஃபோட்டோவை போடுவோம் சில காருக்கு முன்னாடி நின்று. நான் வந்ததுலேருந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையா, ஸோ வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோவை போடுவோம். இது சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெக்கானிக்கல் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் செம்ம. அப்படியே ஒரு இன்ஜினே பிரித்து அழகாக இது இதோட ஜாயிண்ட் ஆகுன்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கார் பாருங்கள், க்ரீன் கலரில் எப்போ செம்மையாக இருக்குது. சீட் லக்ஸரியாக இருக்குது. 1976 மாடலு. 230 km/h ஸ்பீடில் போகுமா, per hour ஸ்பீடில் போகும். என்ன போர்ச்சே டிசைனா, போர்ச்சே லேப்டாப் மாடல் வச்சுருக்கீங்க. செம்மையாக இருக்குங்க, செம்ம லக்ஸரிங்க. டேப் பார்க்கவே செம்மையாக இருக்குது. போர்ச்சே டிசைன், விண்டோஸ், இன்டெல். ஆக்சுவலி ஓகே, ஒரே லேப்டாப் தான், பிரிச்சு கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனியாகவும் கழட்டிக்கலாம் அந்த டிஸ்பிளேயை. ஓகே, அது இருக்குது. செம்மையாக இருக்குது. புக் ஒன் 2017. என் லேப்டாப்லாம் வச்சுருக்காங்க எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஃபோன் வச்சுருக்கீங்களாடா. அந்த ஒரு குவாலிட்டியாக பண்ணுவாங்க போல், பண்ணுறாங்க நல்லா ஒரு இதாக பண்ணுவாங்க போல். இது கொஞ்சம் பட்டன் டைப்பு, ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபோனு. வேறு லெவல் குட்டியாக இருக்குது கார். இந்த காரையும் வாங்கி வீட்டில் வச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் எத்தனை லட்சம் சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் அதுக்கு பெரிய காரை வாங்கிடலாம். 1972 எடிஷன், லிமிட்டட் எடிஷனா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். இல்லையா, தெரியலையா? ஓ, இதில் பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றையும். இங்கே வச்சுருக்கிற எல்லாமே செம்மையாக இருக்குங்க. செம்ம லக்ஸரி ஆகுது. வேறு லெவலில் இருக்குது. குஷன் வேறு லெவலில் இருக்குமோ பா, செம்ம. நம்ம என்ன மியூசியமாக சுற்றிட்டுருக்கோம். பாரிஸ்லேயும் போய் மியூசியம் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். காரெல்லாம் நல்லா வேறு லெவலில் தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன், ஒவ்வொரு கார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே அவ்வளோ கார் இருக்குது அப்படியே நான் உங்களுக்கு. ஆனால் எல்லா காரையுமே நான் காட்டியிருந்திருப்பேன். நீங்கள் எல்லா மாடல்ஸையும் பார்த்துக்கலாம். எல்லாமே பழைய மாடல் 1950லேருந்து 1960 அந்த மாதிரி அந்த மோஸ்ட்லி அந்த பீரியடில் தான் வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. சில கார்ஸ் பார்த்திங்கன்னா 1970ஸ்லேயும் இருக்குது. இது வந்துட்டு லென்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல், சன்கிளாஸ் தான் இது. நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா போர்ச்சேயோட சன்கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த பெரிய சன்கிளாஸ் வழியாக பார்த்தோன்னா நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாடல் நம்ம கேட்டு கீழே போய் வாங்கிக்கலாம் போல். ஸோ அதனால இப்படி கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நினைக்கிறேன். நம்மளாம் ஒரு அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். செம்மையாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் GT1 1998. அப்போல்லாம் நமக்கு 3 வயசு தான் இருக்கும். அப்போ வந்து இது அதையே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் வெறித்தனமாக இருக்குது. எப்பா இதெல்லாம் வந்துட்டு போர்ச்சேக்கு கொடுத்த. தொட்டு பார்த்துடலாமா? அலாரங்களாம் நடிச்சு தொலைஞ்சிடாத. ஓகே, செமையாக இருக்க. ஒன்றும் அப்படியே மினுக்குதுங்க. இந்த பாருங்கள், இங்கே உட்காந்து பார்த்தோன்னா இந்த காரை பற்றி போடுவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரும் இந்த நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதெல்லாம் வந்துட்டு ரேஸில் யூஸ் பண்ணது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வின் பண்ணது அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்க மாதிரி தெரியுது எனக்கு. செம்மையாக இருக்குது. நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண அங்கே மாறுது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. இதுதான் எனக்கு அந்த ஹாலிவுட் படத்தில் வந்துட்டு பெரிய பெரிய ஹேக் பண்ணுற ரூம்லலாம் உட்காந்துட்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒன்றும் ஆக்சுவலாக அந்த இப்போ காரை நம்மளே ஸ்டார்ட் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இப்போ பாருங்கள். திடீர்னு Mercedes-Benz வருது. ஸோ இது இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இவனுக்கு இதோட கொலாப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இருக்குது. Mercedes-Benz E500 was manufactured by Porsche on behalf of Mercedes-Benz நினச்சேன். ஸோ Mercedes-Benzக்கு வந்துட்டு இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. பட் கம்பெனி Mercedes-Benzன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கார் இங்கே நிற்கிது. சுற்றி ஒரு வழியாக திரும்ப அந்த இடத்துக்கே வந்துட்டேன். நான் என் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு ஃபோட்டோ போட்டு வரைகிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவில் வந்துட்டு எல்லா காரையுமே காட்டியிருந்திருப்பேன். அட்லீஸ்ட் காட்டியிருந்திருப்பேன். அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், பட் காட்டியிருந்திருப்பேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே காரு ஃபுல்லாக கண்ணாடி தான். உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வெளியேருந்தே பார்க்க முடியுது காருக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. செம்மங்க. இது பாருங்கள், அப்படியே சுற்றிட்டே இருக்குது டைல்ஸு. நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். கார் லெவல் கார் பாருங்கள், அப்படியே சுற்றுது. நம்ம சுற்ற தேவையில்ல, அது வெளியே காரே சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். அந்த கார் பாருங்கள் எப்படி சுற்றுது.